மாஸ்க்மேனின் கார் அவர்களின் வில்லாவை வந்தடைந்தது. காரை விட்டு இறங்கிய மாஸ்க்மேன் உள்ளே செல்ல எத்தனிக்க இன்னும் காரை விட்டு இறங்காமல் இருக்கும் ரோஷினியை பார்த்தான். என்ன இறங்கலையா? ரோஷினி எந்த பதிலும் சொல்லாமல் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். அவள் தன் மீது கோபமாக இருக்கிறாள் என அவனுக்கு புரிந்தது. பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டான். பின் அவளிடம் பொறுமையாக பேச ஆரம்பித்தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக கோபமா இருக்க? நீங்க எப்படி என்ன உல்ஃப்னு சொல்லலாம்? இதுதான் உன் பிரச்சனையா? நான் உண்மையை தான் சொன்னேன். எது? அவள் உதடுகள் அவனை திட்ட வேண்டும் என நினைத்தது. ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கோபத்தை மட்டும் முன்னிறுத்தினாள். இறங்கி வர போறியா இல்லையா? முடியாது, நான் வரமாட்டேன். வீட்ல யாரும் இந்த மாதிரி கடிக்கிற உல்ஃப் வளர்க்க மாட்டாங்க. சோ என்னை இப்படியே விட்டுருங்க. அவள் இப்படி அடம் பிடிக்க ஒரு கட்டம் வரை பொறுத்து பார்த்தவன் அதற்கு மேல் இவளிடம் கேட்பது வீண் என்று காருக்குள் இருந்தவளை இழுத்து குண்டுக்கட்டையாக தோளின் மீது போட்டுக்கொண்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தான். இங்க பாருங்க, என்னை இறக்கி விடுங்க, என்னை இறக்கி விடுங்க. அவன் தோளில் கிடந்தபடி அவன் முதுகை அடித்துக் கொண்டே வந்தாள். இவள் அடிப்பது அவனுக்கு வலிக்கவா போகிறது? தூக்கி வந்து அறையில் இறக்கி விட்டான். அவனை முகம் சிவக்க பார்த்தாள். இங்க பாருங்களேன், இப்ப என்ன நீங்க உள்ள தூக்கிட்டு வந்தா எனக்கு வெளியே போக தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வெளியே போக தெரியும். சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து வெளியேற வீரநடை எடுத்து வைக்க அவனின் ஒற்றை கரமே அவளை நகர விடாமல் பிடித்து வைத்தது. வீராப்பில் எவ்வளவோ போராடினாள். ஆனால் இறுதியில் ஒரு அடி கூட அவன் இறுக்கமான பிடியை தாண்டி எடுத்து வைக்க முடியவில்லை. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? இப்படியே பண்ண வச்சுக்க, சங்கிலியை போட்டு கட்டி வைக்கவும் தயங்க மாட்டேன். என்னது? எனக்கு கட்டி வைப்பீங்களா? ஹலோ, நான் இங்க கொஞ்ச நாள் தங்க தான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். என்னை கட்டி வைக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. இதுவரை அவனிடம் இப்படி யாரும் எதிரே நின்று தைரியமாக பேசியதில்லை. இவன் பேசவும் விட்டதில்லை. ஆனால் ரோஷினியின் விஷயத்தில் அப்படி நடந்து கொள்ள அவனுக்கு மனம் வரவில்லை. சரி, போய் குளிச்சுட்டு வா. முடியாது, நீங்க சொன்னா நான் செய்யணுமா? இப்போ நீயா போகல, நான் உன்னை வலுக்கட்டாயமா அனுப்ப வேண்டி வரும் என்று சொல்லியவன் அவன் அணிந்திருந்த சட்டையின் மேலிருந்து 2 பட்டன்களை அவிழ்த்தபடி அவளை நோக்கி சென்றான். அவன் எதற்காக தன் அருகில் வருகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. இங்க பாருங்க மிஸ்டர், இதெல்லாம் அன்ஃபேர். இப்படி நீங்க என்ன பிளாக்மெல்லாம் பண்ணக்கூடாது. அவள் கூறினாலும் மாஸ்க்மேன் அவளை நெருங்கி வருவதை நிறுத்தவில்லை. அவனின் நெருக்கத்தில் பெண் அவளுக்கு இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் தன்னை நெருங்கும் தருவாயில் அருகிலிருந்த டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் ஓடி சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். இதில் ஜெயித்தது என்னவோ அவள் என்று நினைத்தாள். ஆனால் ஜெயித்தது இவன்தான். இரவு இருவரும் டைனிங் ஹாலில் அமர்ந்திருக்க அங்கிருந்த வேலையால் உணவு பரிமாறினார். அவன் மீது இருக்கும் கோபத்தால் முகத்தை இன்னும் தூக்கி வைத்துக் கொண்டுதான் அமர்ந்திருந்தாள். பரிமாறிய உணவையும் ஏதோ கடனுக்கென சாப்பிட அங்கிருந்த வேலையாளை பார்த்து கண் காட்டினான் மாஸ்க்மேன். பின் உள்ளே சென்றவர் ஒரு பவுல் நிறைய சிக்கன் பீஸை எடுத்து வந்து அவன் முன்னால் வைத்தார். அதுவரை உணவில் கவனமில்லாத ரோஷினிக்கு அப்பொழுதுதான் கவனமே வந்தது. மாஸ்க்மேன் அவளை கண்டுகொள்ளாமல் அதிலிருந்து சிக்கன் பீஸை தனக்கு மட்டும் வைத்து சாப்பிட இதை பார்த்த ரோஷினியின் வாயிலிருந்து எச்சி ஊற ஆரம்பித்தது. தனக்கும் வைப்பானா என ஆவலுடன் பார்த்தாள். ஆனால் அவன் வைக்கவில்லை. பசி என்றால் 10 பறந்து செல்லும் என்பார்கள். இவளுக்கு சிக்கன் என்றால் கோபமும் காற்றோடு சென்று விட்டது போலும். இங்க பாருங்க, எனக்கு இது எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டுமா? நீங்க ஒத்தால அதுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுவீங்களா? அவன் அப்படி சொல்லியதும் ரோஷினிக்கு முகமே இல்லை. ஒவ்வொரு வாய் அவன் கடிக்க கடிக்க இவள் வாயிலிருந்து எச்சில் ஊறியது. ஒரு கட்டத்தில் அவன் அந்த பவுலில் இருந்த அனைத்தையும் தீர்த்து விட்டான். கோபம் மீண்டும் தலைக்கேறியது. எனக்கு சாப்பாட வேணாம், ஒண்ணு வேணாம், நீங்களே எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுங்க. கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து செல்ல அவளின் கையை பிடித்து இழுத்தவன் அவளை தன் மடியில் வலுக்கட்டாயமாக அமர வைத்தான். இங்க பாருங்க, டோன்ட் டச். எனக்கு நீங்க சிக்கன் தரல. உனக்கு இன்னும் இருக்கு. சற்று புன்னகைத்தபடியே அவளிடம் கூற கண்கள் மின்ன அவனை பார்த்தாள் ரோஷினி. என்ன சொல்றீங்க? இன்னும் இருக்கா? சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். எங்க இருக்கு? மாஸ்க்மேன் பின்னால் என்பது போல் கண்ணசைவு செய்ய ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தாள். ஆனால் அடுத்த நொடியே அவள் முகம் சட்டென்று சுருங்கிவிட்டது. அது அவன் தட்டில் அவன் பாதி கடித்து மீதம் வைத்திருந்த பீஸ். மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறிய கதையானது. இதை சாப்பிட. மாஸ்க்மேன் தன் கையில் வைத்திருந்த சிக்கன் பீஸை அவளுக்கு ஊட்டிவிட்டான்.
இல்ல, எனக்கு வேணாம். இதை சாப்பிட்டாதான் உள்ள இருக்கிறத நான் கொண்டு வர சொல்வேன். அவன் அப்படி சொல்லியதும் மீண்டும் கண்கள் பிரகாசத்தில் மின்னியது. அவள் துளியும் யோசிக்காமல் அவன் கொடுத்ததை சாப்பிட்டு விட்டாள். அப்புறம் எனக்கும் பசிக்கும்ல. சமையல்காரர் உள்ளே சென்று இன்னொரு பவுலிலிருந்து சிக்கன் துண்டுகளையும் எடுத்து வந்தார். ஆஹா, வாடி வாடி என் செல்ல குட்டி. அவள் அவனை விட்டு எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் மாஸ்க்மேன் விடவில்லை. என்ன என்பது போல் அவனை பார்த்தாள். இங்கேயே உட்காந்து சாப்பிடு. ஆனா என்னோட இடம் அது. சிக்கனா இல்ல உன்னுடைய இடமா? இதுல என்ன டவுட் பாஸ்? சிக்கன் தான் முக்கியம். அவள் துளியும் யோசிக்காமல் சொல்லிவிட்டு அவனுடைய மடியிலேயே அமர்ந்து சிக்கனை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தாள். மாஸ்க்மேனிடம் இதுவரை யாரும் இவ்வளவு கேஷுவலாக பேசியதில்லை. இப்பொழுதெல்லாம் அவளிடம் பேச வேண்டும் என்று மனம் ஆசைப்படுகிறது. அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்பொழுது கூட பெண்ணவளின் பட்டு போன்ற மென்மையான கூந்தல் அவளை பார்க்க விடாமல் இடையூறாக இருக்க, அதை சற்று ஒதுக்கிவிட்டவன் அவளின் இடைவளைவுக்குள் கைவிட்டு வயிற்றோடு சேர்த்து அணைத்து கொண்டான். சாப்பிடும் மும்முரத்தில் இருந்தவளுக்கு அதை கவனிக்க நேரமில்லை. ஏதோ பல நாள் சாப்பிடாதவள் போல் அதை வேட்டையாடி கொண்டிருந்தாள். இன்னொரு பிளேட் கொண்டு வர சொல்லவா? வாயில் உணவை அடக்கியபடி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கூறினாள். அவளின் இதழோரம் படிந்திருந்த உணவை தன் கட்டை விரல் கொண்டு துடைத்து விட்டவன் சமையல்காரரை பார்த்து கண்ணசைவு கொடுக்க, அவரும் சரி என்று அடுத்த பிளேட் சிக்கனை எடுத்து வந்தார். ரோஷினிக்கு டபுள் குஷியானது. அண்ணா, நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. சூப்பர். ரோஷினி அப்படி சொல்லவும் சமையல்காரர் சற்று அசடு வழிய அடுத்த நொடி தன் முதலாளியின் முகத்தில் தெரிந்த இறுக்கத்தை பார்த்து அமைதியானார். கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.